நண்பர்களே, இன்று ஜூன் மாதம் 14ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 8:45. இந்த ட்ரம்புக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் என்று சொல்வதை விட ட்ரம்புக்கும் ஈரானுக்குமான பேச்சுவார்த்தை என்று சொல்வதே பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த பேச்சுவார்த்தை அந்தரத்தில் தற்பொழுது தொங்கிக் கொண்டிருக்கிறது. ட்ரம்பை நம்புவதாக இல்லை. இஸ்ரேல் இடையில் புகுந்து மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். சரி, நிலவரம் என்ன? ஒப்பந்தம் உடனடியாக கையெழுத்தாகாது என்று ஈரானிய ஊடகங்கள் தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றன. தெஹ்ரானிலே கத்தார் அதிகாரிகள் போர் நிறுத்தம் குறித்து விவாதித்திருக்கிறார்கள் என்றும் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. பேச்சுவார்த்தை குழுவுக்கு நெருக்கமான ஒரு வட்டாரத்தை மேற்கோள் காட்டி ஈரானிய அதிகாரிகள் தெஹ்ரானில் கத்தார் மத்தியஸ்தர்களுடன் போர் நிறுத்த அம்சங்கள் குறித்து விவாதித்து வருவதாக ஈரானின் ஃபாஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த ஒப்பந்தம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும், ட்ரம்ப் அறிவித்த நேரத்தில் எந்த ஒப்பந்தமும் நிச்சயமாக கையெழுத்திடப்பட மாட்டாது என்றும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. அதற்கிடையில் இன்று லெபனானின் தெற்கு புறநகர் பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய கொடூரமான தாக்குதல்களுக்கு முன்னதாக இந்த விஷயங்கள் வந்திருக்கின்றன. இஸ்ரேல் கொடூரமான தாக்குதலை லெபனானில் நடத்தியிருக்கிறது. பிரதமர் நெதன்யாகு தனிப்பட்ட விமர்சனங்களை எதிர்கொண்டாலும் ராணுவ நடவடிக்கை தொடர்பாக இஸ்ரேலில் ஒரு பொது கருத்து இருக்கிறது. அதாவது, ஒரு ஆய்வாளர் சொல்கின்றார், இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகின்ற காலம் எல்லாம் தான் இஸ்ரேலை ஒரு முக்கியமான நாடாக மக்களே நினைக்கிறார்கள். தாக்குதல் இல்லை என்றால் மக்களே நினைக்கிறார்கள் நெதன்யாகு தோல்வியுற்ற ஒரு பிரதமர் என்று மக்கள் நினைக்கின்றார்கள் என்று ஒரு பொது கருத்து இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். போர்கள் என்று வரும்பொழுது இஸ்ரேலில் உண்மையில் எதிர்கட்சி எதுவும் இல்லை. போர்கள், ஆக்கிரமிப்பு, இன ஒதுக்கல், இன அழிப்பு என்று வரும்பொழுது எதிர்கட்சியும் இல்லை, ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் சமமாகவே இருக்கின்றன என்று இஸ்ரேலிய செய்தித்தாளான ஹரட்ஸின் கட்டுரையாளர் கிதியான் லெவி தெரிவித்திருக்கின்றார். அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறார்கள். நெதன்யாகுவுக்கு எதிராக தனிப்பட்ட முறையில் ஒரு எதிர்ப்பு இருக்கிறது உண்மை. அது மிகவும் தீவிரமானதும் உறுதியானதும் ஆகும். ஆனால் அது போர்களுக்கு எதிரானது அல்ல என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலிய பொது கருத்து எந்த விதமான அமைதியையும் விட போர்களையே எப்பொழுதும் ஆதரித்துக் கொண்டிருக்கிறது. இதை நாம் கடந்த காலத்தில் பார்த்திருக்கிறோம். ஈரான் மீதான போருக்கு 93% ஆதரவளித்திருக்கிறது என்ற புள்ளி விவரம் இருக்கிறது. சுடுவது, அழிப்பது, கொல்வது ஆகியவற்றின் மூலமே முன்னேற முடியும் என்றும், அதுவே பாதுகாப்புக்கான ஒரே திறந்த வழி என்றும் இஸ்ரேலியர்கள் இன்னும் நம்புகிறார்கள். பெய்ரூட் மீதான தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலை முதலில் கட்டுப்படுத்தாமல் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்தை தொடர்வதற்கு எதிராக ஈரானிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் செய்தி தொடர்பாளரும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஏனெனில் இஸ்ரேலை நம்ப முடியாது, அமெரிக்காவையும் நம்ப முடியாது. ஒரு கணக்கு பிழையிலே சிக்கிக்கொள்ளக் கூடாது என்று ஈரான் நினைக்கிறது. ஒரு உடன்பாட்டையோ அல்லது புரிதலையோ நாடினாலும் அதன் பாதை இஸ்ரேலிய ஆட்சியை ஒழுங்குபடுத்துவதாகவே அமையும். இவர்கள் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் இன்னும் காயாத ஓர் ஒப்பந்தத்தின் மேல் நம் காலையை கடித்துவிடும் என்று இப்ராஹிம் ரெசாயி எக்ஸ் தளத்தில் எழுதியிருக்கிறார். அதாவது, இப்ப இஸ்ரேலோடு அல்லது அமெரிக்காவோடு ஒரு ஒப்பந்தம் செய்தால் கூட அவர்கள் மை காயகும் முதலே அவர்கள் தங்களுடைய காலையை கடித்து விடுவார்கள் என்று ஈரான் தற்பொழுது நம்பிக்கை இழந்து காணப்படுகிறது. ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் போர் தோல்வி அடைந்தது ஒரு நிதர்சனமான உண்மை. அமெரிக்காவுடனான எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் சீர்குலைக்க அது தன்னால் இயன்றவரை முயற்சிக்கிறது என்று கிடியான் லெவ்லி என்ற எழுத்தாளர் சொல்கின்றார். இந்த அமெரிக்க ஒப்பந்தத்தை எதிர்ப்பதையும் அதை சீர்குலைக்க தன்னால் இயன்ற அனைத்தையும் செய்யும் என்பதையும் இஸ்ரேல் மறைக்கவில்லை. இருப்பினும் அதனால் மிக குறைவாகவே இதில் தலையிட முடியும். ஏனெனில் டொனால்ட் ட்ரம்ப் இதில் மிகவும் கண்டிப்புடன் இருந்தால் இஸ்ரேல் இனிமேலும் அவரை ஆத்திரமூட்டாது என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஈரான் திட்டம் தோல்வி அடைந்தது நிதர்சனமான உண்மை. இது விளக்கத்திற்கான கேள்வி அல்ல, இது வெளிப்படையாக தெரியக்கூடிய உண்மை என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையை நோக்கி அமெரிக்க அதிபர்களை பிரதமர் நெதன்யாகு பல தசாப்தங்களாக எவ்வாறு வற்புறுத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். இறுதியாக அதை செய்ய தயாராக இருந்த ஒரு ஜனாதிபதியை அவர் கண்டுபிடித்தார். இஸ்ரேல் கண்டுபிடித்தது, நெதன்யாகு கண்டுபிடித்தது. ஆனால் அது ஒரு முழுமையான தோல்வி. நாம் இப்பொழுது போருக்கு சற்று முன்பு இருந்த அதே நிலையில் தான் இருக்கிறோம். ஒருவேளை போருக்கு முன்பே இருந்ததை விட மோசமான நிலையில் கூட இருக்கலாம். ஈரானுடனான ஒப்பந்தத்தில்
நெதன்யாவுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை, துளியும் இல்லை. அவரிடம் கலந்து ஆலோசிக்கப்படக்கூட இல்லை. மேலும் லெபனானில் இந்த குண்டு வீச்சுகளால் எந்த நோக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது எதற்கும் உதவாது, அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு கூட உதவாது என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். புவிசார் அரசியல் நெருக்கடிகள் குறித்து பேச G7 மாநாட்டில் எகிப்தின் தலைவரை ட்ரம்ப் சந்திக்கிறார். திங்கட்கிழமை பிரான்சில் ஆரம்பிக்கின்ற G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக எகிப்தின் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்போடு இருதரப்பு சந்திப்பு உட்பட தொடர்ச்சியான சந்திப்புகளை அப்துல் ஃபத்தா அல் சிசி நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எகிப்திய ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. சர்வதேச புவிசார் அரசியல் நெருக்கடிகளை தீர்ப்பதற்கான வழிகள் மற்றும் வர்த்தகம், எரிசக்தி, இன்னும் விநியோக சங்கிலிகளின் விளைவுகளை கையாள்வது குறித்து விவாதிப்பதிலே பேச்சுவார்த்தைகள் கவனம் செலுத்தப்படும் என்று அந்த அறிக்கை சொல்கிறது. இதற்கிடையில் இஸ்ரேல் என்ன செய்தா லெபனான் தெற்குல ரசாயன களை கொல்லிகளை தெளித்ததாக லெபனான் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறது. இஸ்ரேல் அங்க இந்த ரசாயன களை கொல்லிகள் இருக்குதானே, இந்த பொலிடோல் போன்ற மருந்துகள், இதுகளை தூவி மக்களை கொல்ல முயற்சிப்பதாக லெபனான் குற்றச்சாட்டு சொல்கிறது. வாஷிங்டனில் அமெரிக்க ஆதரவுடன் நடைபெறும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை இந்த தாக்குதல் சீர்குலைப்பதாக கூறி இஸ்ரேல் ரசாயன களை கொல்லியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி தனித்தனி சம்பவங்களில் 3 லெபனான் வீரர்களை கொன்றதாகவும் லெபனான் குற்றம் சாட்டியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு அளித்த புகாரில் பிப்ரவரி 1 அன்று பல தெற்கு எல்லை கிராமங்களில் இஸ்ரேலிய படைகள் கிளைபோசேட் என்ற மருந்தை தெளித்ததாக லெபனான் சொல்கிறது. வெளியுறவு அமைச்சகம் மேற்கோள் காட்டிய ஒரு அறிவியல் அறிக்கையின்படி அல் ஷாப் ராஸ் அல் நகூரா மற்றும் அல் தைரா ஆகிய இடங்களில் எடுக்கப்பட்ட மண் மாதிரிகளில் ஒரு கிராமுக்கு 22,750 மைக்ரோகிராம் வரை களை கொல்லியினுடைய செறிவு காணப்பட்டது. இது சாதாரண விவசாய அளவை விட 1000 மடங்கு அதிகமாகும். போர் முறையாக களை கொல்லிகளை தெளிப்பதை ரசாயன ஆயுதங்கள் போல ஐக்கிய நாடுகள் சபை தடை செய்திருக்கிறது. அடுத்தது கஃபார் டெஃப்னிட்டல் கர்தாலி சாலையில் உள்ள ராணுவ வாகனத்தின் மீது லெபனான் ராணுவ வாகனத்தின் மீது மோதியதில் ஒரு பிரிகேடியர் மற்றும் ஜெனரல், கேப்டன் மற்றும் ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டதாக லெபனான் தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த தாக்குதல்கள் நம்பிக்கையை வளர்ப்பது மற்றும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகளுக்கு பின்னாலும் இஸ்ரேல் கவனம் செலுத்துகிறது. லெபனான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான வாஷிங்டன் மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகளை நேரடியாக பலவீனப்படுத்துகின்றன என்று லெபனான் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவும் ஈரானும் சமாதான உடன்படிக்கையில் முதல் கட்டத்தில் கையெழுத்திடுவதை நெருங்கிவிட்டதாக ஆய்வாளர்கள் சொன்னாலும் கூட உடனடியாக நடக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் அது எப்போது நடக்கும் என்பது குறித்து 2 தரப்பும் வெவ்வேறு காலக்கெடுவை வழங்குகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த மத்தியஸ்தர்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று சொன்னார்கள். ஆனால் அது இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் சொல்கிறது. மேலும் சரியான தேதி இன்னும் அமைக்கப்படவில்லை. எனவே மோதல் அதன் 107வது நாளில் இருக்கிறது. 12 நாள் போர், ஏற்கனவே நடந்த போரின் முதல் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையிலே ஈரானின் முக்கிய பேச்சுவார்த்தையாளர் முஹம்மது பாக்கர் ஹலீஃபா சனிக்கிழமை அன்று ஈரானியர்கள் இறுதி வெற்றி வரை போராடுவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். 12 நாள் போரில் வீரம் சரிந்த ஒடுக்கப்பட்ட தியாகிகளின் முன்மாதிரியை பின்பற்றி ஈரானின் பெருமை மற்றும் இறுதி வெற்றிக்காக இறுதி மூச்சு வரை நிற்போம் என்றும் ஹலீஃபா எக்ஸில் பதிவிட்டிருக்கிறார். ஜூன் மாதம் நடந்த இது 3வது போர் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஜூன் மாதம் நடந்த இஸ்ரேலின் 12 நாள் போரின் பொழுது ஈரான் நாட்டை பலவீனப்படுத்தும் இஸ்ரேலின் நோக்கம் தோல்வி அடைந்ததாக மசூத் பெசஸ்கியன் அதிபர் தெரிவித்திருக்கிறார். ஈரான் வெளியுறவு மந்திரி அப்பாஸ் அராக்ஷி வெள்ளிக்கிழமை சொல்கின்றார், இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒப்பந்தம் 14 விடயங்களை கொண்டிருக்கிறது. அதில் முதலாவது ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகையை நீக்க வேண்டும். புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU ஒன்று சைன் பண்ணப்பட வேண்டும். அதுல லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் உள்ள விரோத போக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். போரை தொடங்கவோ அல்லது படையெடுப்பை பயன்படுத்தவோ கூடாது என்ற உடன்படிக்கை இருந்தால்தான் கையெழுத்திடுவோம் என்று ஈரான் தற்பொழுது சொல்கின்றது.
ட்ரம் ரூஸ் சோசியலில் எழுதும் பொழுது ஒரு கட்டமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு ஈரான் தடுத்துள்ள உலகளாவிய எண்ணெய் விநியோகத்திற்கான முக்கிய பாதையான ஹோமுஸ் நீரிணையை உடனடியாக அனைவருக்கும் திறந்துவிட வேண்டும். இந்த ஒப்பந்தம் திட்டமிடப்பட்டிருக்கிறது, ஆனால் எப்பொழுது ஒன்று தெரியல. ஹோமுஸ் நீரிணை அனைவருக்கும் திறந்திருக்கும், ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் என்று ட்ரம் அதிகாரப்பூர்வ சோசியல் ரூட் சமூக தளத்திலே சனிக்கிழமை எழுதியிருந்தார். ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாக்காயி சனிக்கிழமை நேற்று சொல்லியிருந்தார், கையெழுத்திடும் திகதி இன்னும் இல்லை, அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் இல்லை, திங்கட்கிழமையும் இல்லை. அது முழுமையாக அமெரிக்காவை ஈரான் நம்புகின்ற அளவுக்கு அமெரிக்கா நடந்து கொள்ள வேண்டும். இந்த இறுதி ஒப்பந்தத்தின் இறுதி நிலை 24 மணி நேரத்தில் நடைபெறுமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் சனிக்கிழமை எக்ஸில் சொல்லியிருந்தார். வாஷிங்டன் டிசியில் இருந்து வந்த அறிக்கையிலே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறையில் கையெழுத்திடப்படும் பொழுது ட்ரம் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டதாக ஆகிவிடும் என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். இது ட்ரம்புக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஒரு ஒப்பந்தத்திற்கான பாதை இருக்கிறதா என்றால் இருக்கிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் வரைவு உரையை மறு பரிசீலனை செய்வதாக அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொல்லி 24 மணித்தியாலம் ஆகிறது. இன்னும் ஈரானிடமிருந்து சரியான பதில் கிடைக்கவில்லை. அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை சென்காம் சனிக்கிழமை அன்று ஈரான் ஹோமோஸ் நீரிணையை கடக்கும் வணிக கப்பல்களை தாக்கும் முயற்சியில் பல வழி ட்ரோன்களை ஏவியது என்று குறிப்பிட்டது. அமெரிக்க படைகள் அது எல்லாவற்றையும் 1 மணி நேரத்தில் வீழ்த்திவிட்டன என்று சொல்கின்றார்கள். இப்படியே சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. டியரஸ் சஹரானி நகரில் விடியல் காலை விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதில் 2 பேர் கொல்லப்பட்டார்கள். ஜெய்சின் மாவட்டத்தில் உள்ள ரைஹான் என்ற நகரத்தின் மேயர் என்று காலை கொல்லப்பட்டார். ஷயர் அருகே தெற்கு மேற்கே உள்ள கல்லறையில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அங்கு ஒரு குண்டு வந்து விழுந்து வெடித்திருக்கிறது. முன்னேற முயற்சிக்கும் இஸ்ரேலிய ராணுவத்தினரை குறிவைத்து வருவதாகவும் ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறது. எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலில் ஆரம்ப கட்டமாக எதிர்ப்பை தூண்டியிருக்கிறது. இது ஈரானுக்கு மேலும் வலுவூட்டும் என்று சில ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். சமீபத்திய ஆண்டுகளில் ஹிஸ்புல்லா, ஹமாஸ் மற்றும் ஈரான் மீது பெற்ற வெற்றிகளை விட சக்தி வாய்ந்த ஒரு நிகழ்வு என்னவெனில், இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டால் ஈரானுக்கு மிகப்பெரிய தோல்வியாக முடிந்துவிடும் என்று இஸ்ரேலிய வலதுசாரி அரசியல்வாதிகள் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தத்தை எவ்வாறாவது சாத்தியப்பட விடக்கூடாது என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்க போகிறது? G7 மாநாடு முடிய முதல் அரபு நாடுகளின் தலைவர்களோடு ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தப் போகின்றார். எகிப்தோடு பேச்சுவார்த்தை நடத்தப் போகின்றார். ஏற்கனவே பலஸ்தீனத்துக்கான ஒப்பந்தம் எந்தவித பிரயோசனம் இல்லாமல் இருக்கிறது. எல்லாரும் கொண்டு போய் கட்டிப்பிடிச்சு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு ஷெபாஸ் ஷரீப் வந்து ட்ரம்ப் ஓஹோண்டு புகழ்ந்தார். ஆனால் தொடர்ச்சியாக குண்டு போட்டு அழித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் காசாவில். இப்பொழுது இந்த ஒப்பந்தமும் சரியான திசையில் செல்ல வேண்டும் என்று ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுமா இல்லையா என்பது தொடர்பாக நாளை தெரிந்துவிடும். மற்றும் ஒரு காணொளியில் விரிவான தகவல்களோடு சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக நன்றி.